ஆமென். பிரைஸ் தி லார்ட். உங்கள் யாவரையும் மீண்டுமாய் நாங்கள் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர் நிச்சயமாக நம்மை நினைத்திருக்கிறார். இப்ப நீங்க நினைக்கலாம், என் கையில அம்ப்ரெல்லா இருக்கேன்னு. உண்மையிலே நம்ம ஏரியாவை கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. நல்ல மழையை கொடுத்திருக்கிறார். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு 1 வீக்கா இந்த ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட்ல கொஞ்சம் மழை பெய்ஞ்சு, இந்த நாட்கள் மட்டுமல்ல, கடந்த வருடம் முழுவதும் நல்ல மழை பெய்தது. நம்முடைய ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட் நல்ல ஒரு செழிப்பா இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம், உணர்கிறோம். அநேகருக்கு தெரியும், கடந்த வருஷத்துல நல்ல மழையை கர்த்தர் கொடுத்தார். இப்ப விசேஷமா லெட் மீ கம் டு த பாயிண்ட். அந்த பாயிண்ட்டுக்கு வரேன். இப்ப பாருங்க, லெட் மீ டெல் யூ ஒன் ஸ்டேட்மெண்ட். நம்ம அம்ப்ரெல்லாவை கொண்டு போகும்போது, இந்த அம்ப்ரெல்லா இட் won't stop the rain. இது மழையை நிறுத்தாது. பட் இட் மேக் us to stand in the rain. நான் மீண்டும் சொல்றேன், அம்ப்ரெல்லாவை நம்ம கொண்டு போனோம்னா எப்பயுமே அம்ப்ரெல்லாவை நம்ம கொண்டு போறதுனால மழை நிக்காது. ஆனா அந்த மலையில நீங்களும் நானும் நிற்பதற்கு இந்த அம்ப்ரெல்லா நமக்கு உதவி செய்கிறது. எப்படின்னா, இன்னைக்கு நமக்குள்ள பாருங்க, அநேக பயம் இருக்கு. வெயில கண்டா பயம், மழையை கண்டா பயம். வெயில கண்டா நம்ம என்ன செய்வோம்? ஏதாவது ஒரு நெல்ல போய் நம்ம நிற்போம், ஒரு மரத்தின் அடியில போய் நிற்போம். இதே போலதான் மழை பெய்யும் போது நம்ம இந்த கொடையை எடுத்துட்டு போவோம். எதற்குன்னா, மழையை வந்து நம்ம தப்பிக்க வச்சு நனைஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அவ பாருங்க, அநேகர் கொடை இல்லாம போகும்போது மழை பெய்யும். அப்ப அந்த நேரத்துல என்னன்னா, அவங்களுக்கு ஒரு அச்சம் இருக்கும். ஐயோ, கொடை எடுக்கலையே, நனைஞ்சிருவோமோ, மழையில நம்ம வெட் ஆயிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அநேகருக்கு ஒரு அச்சம் இருக்கும். அப்ப நம்பிக்கை வேணும் என்றால் நமக்குள்ள என்ன இருக்கணும்? நம்ம இந்த அம்ப்ரெல்லாவை கொஞ்சம் கொண்டுட்டு போறோம். இதே போலதான் இயேசு கிறிஸ்துவ நமக்கு ஒரு நம்பிக்கையா இருக்கிறார். ரோமர் 8வது அதிகாரம் 31வது வசனத்துல, கர்த்தர் என் பட்சத்தில் இருந்தால் மனுஷன் எனக்கு என்ன செய்வார்? If God is for me, who is against of me? கர்த்தர் என்னுடைய பட்சத்துல இருக்கும்போது யார் எனக்கு என்ன செய்ய முடியும்? அதே போலதான் அந்த கொடை என்னோட இருக்கும்போது இந்த மழை ஒன்றுமே என்னை செய்யாது, என்னை சேதப்படுத்தாது, எனக்கு பாதிப்பை கொண்டு வராது. நான் மழையில நனைய வேண்டிய அவசியமும் இல்லை. நான் செடியை பத்தியோ காய்ச்சலை பத்தியோ நான் பயப்பட வேண்டிய கவலையும் எனக்கு இல்லை. ஏன் என்றால் என் கையில கொடை இருக்கு. இதே போலதான் உங்களோடும் என்னோடும் இயேசு கூட இருந்துட்டா, வானத்துக்கு பூமிக்கு சர்வ அதிகாரம் பெற்ற இயேசு கிறிஸ்து நம்மோடு இருப்பார் என்றால் நம்ம எதை குறித்தும் பயப்பட தேவையில்லை. அதனால இன்னையிலிருந்து பயப்படாதீங்க. எப்படி மழை நேரத்தில் கொடையை பயன்படுத்துறீங்க, அதே போல எப்பொழுதும் இயேசு கிறிஸ்துவ உங்களோடு கூட வைத்துக் கொள்ளுங்கள். அவர் உங்களை பாதுகாக்கிறவராய் இருப்பார். ஏனென்றால் நம்முடைய நம்பிக்கை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டுமே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Amen.